பாசமிகு பார்வையாளர்களை, இன்று ஒரு பரபரப்பான செய்தியை பத்திரிகைகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அடானி இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பொய் சொல்ல சொல்லி ஒரு வழக்கு அமெரிக்கால அங்க ஒரு கோர்ட்ல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை கைது செய்ய சொல்லி. விவகாரம் என்னன்னு கேட்டா, லஞ்ச ஊழலுக்காக அந்த வழக்கு தொடுக்கப்படல. அமெரிக்காவுடைய வங்கிகள் அடானிகிட்ட கடன் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அந்த கடனை திருப்பி வாங்குவதற்கு அந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது. அதை நேரடியா சொல்லாம இப்ப இந்திய அதிகாரி லஞ்சம் கொடுத்ததாக, லஞ்சம் கொடுத்தது உண்மைதான், அது வேற விஷயம். ஆனா எப்படி சித்தரிக்காங்க பாருங்க அவங்க. இது பற்றி ஒரு விவரத்தை நம்ம முழுசா புரிந்து கொள்ளணும். இது ஏதோ ஒரு அதானியினுடைய வியாதியை மட்டும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், இந்தியாவுடைய பெரும் அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாம் டாலர் மோகம் உண்டு. இவங்க டாலரை சம்பாதிப்பதற்காக இந்த முதலாளிகள் தங்களுடைய பங்குகளை அந்நிய சந்தையிலே, நியூயார்க்கில் உள்ள பங்கு சந்தையில விற்று டாலரை சம்பாதிப்பார்கள். அந்த டாலரை மீண்டும் அங்கேயே முதலீடு செய்து அந்த மறுபடக்கூடிய லாபத்தை கொண்டு அவங்க இஷ்டப்பட்ட தீவு நாடுகளில் கொண்டு போய் குவிச்சு வச்சுருவாங்க. இந்தியாவுக்கு வராது. அதே மாதிரி தான் அரசியல் தலைவர்கள் வாங்குற கமிஷனை ஒன்று பங்குகளாக்கியும் விற்கலாம், இல்லை வேறு முறையிலையும் அங்கே பணத்தை கொண்டு போய் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் அவங்க சேர்த்து வைக்கலாம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பழக்கம். இதுதான் நம்ம நாட்டு பொருளாதாரத்தை சீரழிக்கிறது என்பது கூட நம்ம மக்களுக்கு தெரியாத நிலைமை இருக்கிறது. இப்போ நடந்தது என்ன? ஏற்கனவே நம்முடைய அடாவடி கில்லாடி அடானி இருக்கார, சில 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்னால பங்கு சந்தையில அநியாய விலைக்கு தன்னை பங்குகளை வசதி வித்து சிறு சேமிப்பாளர்கள்லாம் பங்கு வாங்குவாங்கள, அவங்கள ஏமாத்திட்டாரு. அதை ஹிண்டன்பர்க்குங்கிறவரு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பங்குகளை எல்லாம் செயற்கையாக விலையை உயர்த்தி சாதாரண சில்லறை பங்குதாரர்களுக்கு விலைக்கு வாங்க தலையில கட்டி அப்புறம் விலை செஞ்சு அவங்கள புறத்தையும் திவாலாக்கி விட்டார். இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை மோடியினுடைய தயவில் சமாளித்து வெளியே வந்துட்டார். இது பழைய கதை. புதுசாக என்னன்னு கேட்டால், 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதானிக்கு புதிய தெம்பு வந்து விட்டது. இந்த பழைய மாதிரி பங்கு சந்தையில் போய் எல்லாம் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாகவே தன்னுடைய சோலார் எனர்ஜி என்ற கம்பெனியை ஒன்று நிறுவி, அந்த சோலார் எனர்ஜி இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் சப்ளை பண்ண போகுது, அது இந்த ரேட்டுக்கு கொடுக்க போகுது என்றெல்லாம் சொல்லி இதை காமிச்சு, நான் இதை நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் இந்த கம்பெனியை நான் நிறுவி வச்சிருக்கிறேன், நான் எனக்கு கடன் கொடுங்க என்று. இப்போ பங்கு விற்று தானே கஷ்டம் வருது, இல்லைன்னா இந்த கம்பெனிகளை அடகு வச்சு இதை காமிச்சு கடனை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறார். சில வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, தனியார் வங்கிகள் நம்பி இவரை கொடுக்குறாங்க. அப்புறம் செக் பண்ணும் பொழுது இது பூராமே பொய், இவருடைய நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இந்திய அதிகாரிகள்லாம் இந்த கம்பெனியை பற்றி உயர்த்தி சொல்ல வச்சு அவர் வாங்கியிருக்காங்க தெரிஞ்சு போச்சு. அவர் 2 விஷயத்தில் அடானி முயற்சி பண்ணுறார். ஒன்று வங்கிகளை கடன் வாங்குறது, இன்னொன்று என்னன்னு கேட்டால் பங்கு பத்திரத்தையும் விற்கிறது. இப்படி வைத்து $3000 கோடி அவர் பங்கு பத்திரம் தயார் பண்ணிட்டார். இந்த பங்கு பத்திரம் வாங்க போகும்பொழுது தான் இந்த உண்மை வெளியே வருது. கடன் கொடுத்த வங்கிகள்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. இல்லை, பங்கு பத்திரத்தை வாங்கினா இன்னும் மோசமாயிடும் என்று அவர்கள் உடனே வழக்கை தொடுத்து அந்த வழக்கு இப்போ தான் நிலுவையில் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? அடானி புதிய தந்திரம், அதாவது ஏற்கனவே ஃப்ராடு பண்ணது போக புதுசாக இன்னொரு தந்திரம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, மோடியினுடைய தயவு. இப்போ மோடி கையில் எல்லாம் இருக்குது. பொதுத்துறை வங்கிகளை கடனை கொடுக்க வச்சு பொதுத்துறை வங்கிகளை திவாலாக்கி, ஐயோ பொதுத்துறை வங்கியெல்லாம் திவாலாகுதுன்னு அதுக்கு அரசாங்க மானியம் கொடுக்க வச்சு, இப்படி நம்முடைய வரிப்பணத்தையும் நம்ம பணத்தையும் வச்சு அடானியை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். நம்ம தெளிவாக சொல்லணும், மக்கள், மோடியே அடானியே உங்களுடைய திருட்டாளங்களுக்கு இந்திய மக்களாகிய நாங்கள் உதவ மாட்டோம், எனவே அவரை கைது செய்து சிறையில் அடைக்கட்டும். இல்லைன்னு சொன்ன இவர் கம்பெனிகளெல்லாம் வித்துட்டு யார்ட்டையாவது வித்துட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவர் போகட்டும் என்று நாம் சொல்ல வேண்டுமே தவிர, மோடியினுடைய ஆட்டங்களுக்கு நாம் எசைந்து போகக்கூடாது.